உளவாக்கலும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே என தொடங்கி எண்ணற்ற பாடல்களை எழுதி தமிழ் கவிதைக்கோர் கம்பன் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று எட்டயபுரத்து கவிச்சிகரம் வர்ணித்த கம்ப ராமாயணத்தை தமிழ்நில பண்பாட்டு காவியம் என்பதை அறுதியிட்டு உறுதி செய்து ஆய்வு நூலாக ராமாயண ரகசியம் என்ற நூலை தந்திட்ட ஈடு இணையற்ற படைப்பாளி, காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர், அறம் சார்ந்த வாழ்வினை மேற்கொண்டு தன் நெஞ்சில் பட்ட நியாயத்தை எதற்கும் எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து சொல்லுகின்ற அறம்பாடும் ஆற்றலாளர், தென்றல் தவழும் குற்றால மலையிலே தேனருவி கொட்டும், செண்பகதேவி அருவி கொட்டும். அப்படி அருவிகள் கொட்டுவதை போல இந்த இளைஞனின் நாவிலே தமிழருவி கொட்டுகிறது என்று தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாலே பாராட்டப்பட்டு வெட்டுப்பாறைகளில் உருண்டோடுகின்ற வெண்கலமணி எழுப்புகின்ற நாதத்தை போன்ற ஓசை நயத்துடன் உரையாற்ற வல்லவரும் தலை சிறந்த எழுத்தாளரும் விமர்சகரும் இந்த எளியவன் மீது எல்லையற்ற பாசத்தை பொழிகின்றவருமான என்னுடைய ஆருயிர் சகோதரர் தமிழருவி மணியன் அவர்களே, ரௌத்ரம் வாசகர் வட்டத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் துவக்க உரை நிகழ்த்திய ரௌத்ரம் பொறுப்பாசிரியர் மதிப்புக்குரிய குமரையா அவர்களே, சில நிமிடங்களே என்றாலும் சிந்திக்கவும் மகிழ்ச்சியை திளைக்கவும் வைத்த திரையுலக கலைஞர் சகோதரர் மயில்சாமி அவர்களே, திரையுலகத்தின் தவப்புதல்வன் என்ற தலைப்பில் ரௌத்ரம் இதழில் தொடர் கட்டுரைகளாக தமிழருவி மணியன் அவர்கள் எழுதி வந்தவற்றை நூலாக தொகுத்து அந்த நூலுக்கு ஆய்வுரை நிகழ்த்த வல்லார் கலை உலகில் எவர் என சிந்தித்து உயர்ந்த மனிதன் என்கின்ற அந்த அற்புதமான திரைக்காவியத்தில் பெற்றெடுத்த தந்தை என அறியாமல் துடிக்கின்ற அந்த இளம் பிள்ளையை அடித்து உதைத்து சவுக்கால் துன்புறுத்துகிற வேளையில் உணர்ச்சி கொப்பளமாக நடிகர் திலகத்துக்கு ஈடு கொடுத்து நடித்த நடிகர். கலை உலகில் ஒழுக்க சீலர்களின் எண்ணிக்கை குறைவு என்ற விமர்சனம் எழுந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டுதோறும் ஐயப்பனை தரிசிக்க செல்லுகின்றது மட்டுமல்ல, ஒழுக்க நெறியிலே வாழ்ந்தவர் வில்லன் கதாபாத்திரத்திலே நடித்த எம்என் நம்பியார் என்றால் அதை போல அந்த கலை உலக வாழ்வில் கரைபடாத வாழ்வை மேற்கொண்டிருக்கின்ற ஒழுக்க சீலராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, கலை உலகில் சாதனைகள் படைத்துவிட்டு ஓய்வெடுக்க செல்லாமல் முண்டாசு கவிஞனுடைய பாடல்களை மேடைகளிலே கர்ஜிக்கவும்
கம்பனின் காவியத்தில் தேர் உருண்டோடுவது போன்ற செய்தி வருமானால் உருண்டோடும் ஓசனையம் அந்த பாடலிலே இருக்கும். அனுமன் விருட்சங்களின் கிளைகளை ஒடித்து நொறுக்குகிறார் அசோகவனம் என்கிற போது சட சட சடவென முறிகின்ற சத்தம் கேட்கும். அந்த ஓசை நயம் கொண்ட பாடல்களை 100 கம்பராமாயண பாடல்களை அச்சரம் பிசகின்றி உச்சரித்து தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் 2.5 மணி நேரம் அரிய உரைதனை நிகழ்த்தி உபகண்டத்தினுடைய 2 இதிகாசங்களில் பிரிதொன்று மகாபாரதம். நான் பெரிய எழுத்து மகாபாரதத்தை 5வது வகுப்பிலே படித்தவன். 8வது வகுப்பு படிக்கிற போது வியாசர் விருந்து என்ற தலைப்பிலே ராஜாஜி அவர்கள் எழுதியதை படித்தவன். மகாபாரதம் பேசுகிறது என்று ராமசாமி ஆய்வு செய்து எழுதியவையும் தவறாமல் படித்தவன். அந்த மகாபாரதத்தை 2.5 மணி நேர உரையாக்கி தந்து சக்கரவர்த்தி திருமகனையும் வியாசர் விருந்தையும் படைத்த ராஜாஜி அரசியலை கடந்து இலக்கியத்திலே வாழ்கிறார். அவற்றை இன்றைக்கு ஒளி நாடாக்களாக்கி தமிழர்களின் இலக்கிய கருவூலங்களை ஒலி நாடாக்களாக்கி அருந்தமிழுக்கு தொண்டு செய்கின்ற ஆருயிர் சகோதரர் எனதருமை சிவக்குமார் அவர்களே, இத்தகைய நிகழ்ச்சிகளில் தவறாமல் 1000 பணிகள் இருக்கும். அடுத்து உயர் நீதிமன்றத்தில் வாதாட வேண்டிய வழக்குகள் 100 கணக்கில் இருக்கும். அவற்றையெல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு இத்தகைய நிகழ்ச்சிகளிலே தவறாமல் முன்வரிசையில் வந்து அமர்கிற எனது மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள் உள்ளிட்ட அன்பு சகோதரர்களே, இயக்குனர் முத்துராமன் அவர்களே, இனிய சகோதரிகளே, தமிழன்பர்களே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சிகளின் ஒளிப்பதிவாளர்களே, சிரம்தாழ்ந்த வணக்கம். என் நெஞ்சை நிரந்தரமாக அள்ளிக்கொண்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருக்கு நிகரான ஒரு நடிகன் இதுவரை உலகில் பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதற்கு உத்தரவாதமும் இல்லை. இமயமலையின் எந்த மூலை சிறப்பானது என்று கூற முடியுமா? கடலின் எந்த பகுதி அழகானது என்று சொல்வது நியாயமாகுமா? நடிகர் திலகம் சிவாஜி உயர்ந்த இமயமலை, பறந்து விரிந்த ஆழ்கடல். அவரது கண்களின் வசீகர கூர்மையை சொல்லுவேனா? கம்பீர தோற்றத்தை சொல்லுவேனா? 9 பாவனைகளை 90 வகையாக நடித்து காட்டுகின்ற அந்த ஆற்றலை கூறுவேனா? இப்படி ஒரு நடிகன் இதுவரை உலகில் பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதற்கு உறுதியும் இல்லை என்று கவியரசர் கண்ணதாசன் கூறினாரே, அந்த நடிகர் திலகத்தை நான் கம்பராமாயணத்தை எனக்கு தலைப்பாக கொடுத்திருக்க காரணத்தால் நான் ராமாயணத்துக்குள்ளே செல்லுகிறேன். சக்கரவர்த்தி திருமகனை தீட்டிய ராஜாஜி, மறைந்திருந்து அம்பை செலுத்தியது வாலி, நிகழ்த்திய அறமற்ற செயல் என்று பதிவு செய்த ராஜாஜி, திரைப்படங்களுக்கு செல்லாத ராஜாஜி, MA வேணு பிக்சர்ஸ் தயாரித்த AP நாகராஜன் கதைவசனம் எழுதி இசை சித்தர் ஜெயராமன் அதிகமான பாடல்கள் பாடிய NT ராமராவ் ராமனாகவும், நாட்டிய பேரொளி பத்மினி
சீதையாகவும் இலங்கை வேந்தன் ராவணனாக டி.கே. பகவதியும் நடித்த அந்த திரைப்படத்தில் ஒரு சாதாரண துணை பாத்திரமாக புகழின் உச்சாணி கொம்பிலே இருந்த நடிகர் திலகம் சில நிமிடங்கள் வந்து போகின்ற துணை பாத்திரமாக பரதன் பாத்திரத்திலே வருகிறார். நாடகத்தை பார்க்க செல்லுகிறார் ராஜாஜி. இந்த நாடகத்தில் நான் சிவாஜி கணேசனை பார்க்கவில்லை, பரதனை மட்டுமே பார்த்தேன். கேகய நாட்டிலே இருந்து வருகிறான், பாட்டன் அரண்மனையில் இருந்து வருகிறான், சத்ருக்கனோடு வருகிறான் பரதன். சூரியகுலத்தினுடைய கொடி தாழ்ந்து கிடக்கிறது. வீதிகளில் மக்கள் இல்லை. கண்ணில் பட்ட மக்கள் கண்களிலே துயரம் தலைகவிழ்ந்திருக்கின்றனர். நெஞ்சம் அஞ்சியவனாக அரண்மனைக்குள் நுழைகிறான் பரதன். தந்தை எங்கே, அண்ணன் ராமன் எங்கே, சக்கரவர்த்தியாக முடிசூடிய ராமன் எங்கே என்று விழிகள் தேட உள்ளே நுழைகிறான். ஒன்றும் புரியவில்லை, என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அங்கம் பதற தாய் கைகேயினுடைய அரங்கத்திற்குள் நுழைகிறான். தந்தை எங்கே, சக்கரவர்த்தி ராமன் எங்கே? நடந்ததை அறிகிறான் பரதன். கொலைகாரி, கொத்தவனின் உயிருக்கு உலை வைத்த கொடுமைக்காரி. அன்னை கைகேயி என்று அழைத்த ராமனை அரண்க்கு அனுப்பி வைத்த அக்கிரமக்காரி, கணவனை கொண்ட காதகி, ஒரு பாவம் அறியாத பரதனை பழிக்கு ஆளாக்கிய பழிகாரி, சூரியகுலத்தின் பெருமையை குலைத்த கொடுமைக்காரி, சூரியக்காரி. பரதா, என்ன சொல்லுகிறாய்? கைகேயி அடிக்காதகி, கணவனை கொண்ட காதகி, உன்னை அணு அணுவாக சிதைத்து அங்கம் அங்கமாக வெட்டி மிருகங்களுக்கு இரையாக போட்டாலும் என் ஆத்திரம் தீராது. ஆனால் பெற்ற தாயை கொண்ட அக்கிரமக்காரனே, என் முகத்திலே விழிக்காதே என்று என் அண்ணன் ராமன் கூறிவிடுவான் என்பதனால் உன்னை உயிரோடு விடுகிறேன். அவன் முகத்தில் விழிக்க முடியாது என்பதால் உன் முகத்தை சிதைக்காமல் விடுகிறேன். இவ்வளவு பெரிய பழிக்கு என்னை ஆளாக்கி விட்டாய். ஓவியனின் எழுத்துக்கும் கவிஞனின் கற்பனைக்கும் எட்டாத கொடூரமான உருவம் படைத்த காதகினி. உன்னை பார்ப்பதும் உன் முகத்தில் விழிப்பதும் உன் பக்கத்தில் இருப்பதும் பரதனுக்கு பழியை தேடித்தரும். நீ எனக்கு தாயும் இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லை. இதுதான் சிவாஜி. அதை பார்த்துவிட்டுத்தான் கூறினார். ஆக எடுத்த எடுப்பிலேயே இராமாயணத்தின் ஒரு திருப்புமுனை காட்சிக்குள் பரதன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். கம்பராமாயணம் என்பது தமிழ் பண்பாட்டின் அடித்தளத்திலே நிலைத்து தமிழ் குலத்துக்காக படைக்கப்பட்டது என்பதனை மிக நுட்பமாக தெள்ள தெளிவாக இந்த நூலிலே தந்துவிட்டார் தமிழறிவு வடியன். வான்மீகியிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறார் பல இடங்களில். இதுதான் அடிப்படை மூல நூல் வான்மீகி. ஆனால் வான்மீகி கங்கை கரையிலே அவன் கண்ட பண்பாட்டுக்கும் காவிரி கரையிலே தமிழனின் பண்பாட்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை கம்பனின் காவியம் நிலைநாட்டுகிறது. புலன் அடக்கம், அதுதான் ராமாயண ரகசியம் என்ற நூலினுடைய மைய கரு. ஒழுக்கம்,
இந்த நூலினுடைய உட்கரு சிதைந்து வருகிற தமிழ்நாட்டில், பண்பாடு நாசமாகி வருகிற தமிழ்நாட்டில் எதிர்காலம் நரக குழிக்கு கொண்டு போய் சேர்த்து விடுமோ? ஆயிரம் ஆண்டுகளாக நாம் வாழ்ந்த அறவாழ்வு, தூக்கி நிறுத்திய ஒழுக்கம், அறம், நெறி அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி போய் விடுமோ என்ற கவலைகள் நம்முடைய இதயத்தை தாக்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த நூலை தந்திருக்கின்றார் தமிழறிவு மணியன். அவருக்கு தமிழ் குலம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. எடுத்தவுடனே கோசல நாட்டுக்கு செல்வோம். கோசல நாட்டில் வான்மீகி அவன் வர்ணிப்பதற்கு சரையு நதியை தவிர எதுவும் கிடையாது, அலைகடல் கிடையாது. ஆற்றுப்படலம் ஒரே பாடலில் ஒரே ஸ்லோகத்தில் முடித்து விட்டான் வான்மீகி. இங்கே ஆற்றுப்படலத்துக்கு மாத்திரம் 14 பாடல்களை கம்பன் எழுதுகிறார். ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முளையவர் கண்ணனும் பூசல் அம்பும் நெறிபுறம் செலா கோசலம் புனையணி ஆற்றுவாம். இதுதான் கம்பரின் பாடல். ஆசலம்புரி ஐம்பொறி வாளி, ஐம்பொறிகள், காசலம்பு முளையவர் கண்ணனும் பூசல் அம்பும். இந்த கண் பூசல் அம்பு தமிழருவி கூறுகிறார். சிவஞான போதத்துக்கு விளக்கம் தந்த சிவஞான ஞானியார் சுவாமிகள், மகா ஞானியார் சுவாமிகள் சென்று பற்றும் பொறிகள், நின்று பற்றும் பொறிகள் என்று விளக்குகிறார் என்பதனை தமிழ் பேரறிஞர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் கண்டான் சென்று பற்றும் பொறி என்று அதற்கு விளக்கம் தருகிறார். கடற்கரையிலே வாழ்க்கை, அங்கே கடல் இல்லை. இங்கே கங்கை கரை வாழ்க்கை, இங்கே காவிரி கரை வாழ்க்கை. குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தருமாக இருந்து இனி பாலையாக திரிந்து போய்விடுமோ என்று நாம் அஞ்சிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் மருதத்திணையை பற்றி கூறுகிறார். தமிழர்கள் பரத்தையில் பிரிதலை தவறாக முதலில் கூறவில்லை. தொல்காப்பியரே பாணன் விரலி பரத்தை என்றே சொற்றொடரில் குறிப்பிடுகிறார். வள்ளுவன் மாறுபடுகிறான். அதனால் தான் ஆணுக்கும் கற்பு பெண்ணுக்கும் கற்பு என்று சொல்லி அறத்துப்பால் இல்லறையியலில் பிறனில் விளையாமை என்ற அதிகாரத்தில் 10 பாடல்களை, பிறன்மனை நோக்கா பேராண்மை என 10 பாடல்களை திருவள்ளுவர் தருகிறார். கள் உண்டு மயங்கி கிடந்தது தமிழர்கள் உண்டு, சங்க பாடல்களில் நிரம்ப இருக்கிறது. கள்ளுண்ணாமையை கூறுகிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னைய பண்பாடு, வலியுறுத்தப்பட்ட பண்பாடு, வள்ளுவர் வலியுறுத்திய பண்பாடு. அதே போலத்தான் காமத்துப்பாலில் ஒரு இடத்தில் கூட பரத்தையில் பிரிகின்ற செய்தி கிடையாது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் பரத்தையில் பிரிதல், வரைவின் மகளிர் குறித்த எந்த செய்தியும் கிடையாது. ஒரு பாடலில் கூட பொது மகளிர் என்று அழைக்காமல், விலை மகளிர் என்று அழைக்காமல், வரைவின் மகளிர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதற்கு தமிழறிவி விளக்கம் தருகிறார். வரைவு என்பது மனம், திருமணம். திருமணம் இல்லாத பெண்டிர் வரைவில் மகளிர். இது எங்கே? பொருட்பாலில், நட்பியலில், யார் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற நட்பியலில் வரைவில் மகளிர் கூடாது கூறுகிறார். மருதத்திணையில் நிரம்ப செய்திகள் சங்க இலக்கியத்திலே பரத்தையில் பிரிதல், பரத்தை வீடு செல்லுவது தவறல்ல. அதை பற்றி எண்ணற்ற பாடல்கள் இருக்கின்றன. நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. மனதை மயக்குகிற பாடல்களே ஏராளம் உண்டு. அதில் அப்படி பிரிந்து சென்ற கணவனிடத்திலே மனைவி பொய் கோபம் கொள்வதும்,
காட்சிகள் இவை எதுவுமே கிடையாது. திருக்குறளிலே 700 திருக்குறள் பாடல்களை கம்பன் தன் காவியத்திலே தந்திருக்கிறான், மறந்துவிடக் கூடாது. நான் இதிகாசத்தை இதிகாசமாக பார்க்கிறேன், இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்கிறேன், நான் ராமகாதையை இலக்கியமாக பார்க்கிறேன். அதில் மருதத்திணையை பற்றி 14 பாடல்கள் வருகின்றன. ஆனால் இதற்கு முன்பு எந்த கருத்து அங்கே சொல்லப்பட்டதோ பரத்தையில் பிரிதல் எந்த இடத்திலும் கிடையாது. அதனால் தான் ராமன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன், சிந்தையாலும் தொடேன். இந்த எண்ணம் இருக்கிறதே இது ரொம்ப ஆபத்தானது. சிந்தனை இருக்கிறதே அபாயகரமானது. இன்றைய அறிவியல் உலகத்தில் கண்மூடி கண்டிருப்பதற்குள் கண்டம் விட்டு கண்டம் செல்லுகின்ற ஏவுகணைகள் இருக்கலாம். ஆனால் வள்ளுவன் வகுத்த அந்த திருக்குறளில் அண்ட சராசரங்களை தாண்டி எண்ணங்கள் பாயும் என்று திருவள்ளுவ மாலையிலே பாடல் இருக்கிறது. மாறும் குரலாய் வளர்ந்து 2 மானடியால் இந்த உலகத்தை அளந்தான், விண்ணை அளந்தான், மண்ணை அளந்தான், மாவலியின் தலையிலே கால் வைத்தார். திருக்குறள் வள்ளுவர்தம் குறள் வெண்பாவடியால் உலகத்தார் உள்ளத்தையெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. ஒரு உள்ளத்தின் எண்ணம் அண்ட சராசரங்களை கடக்கக்கூடியது, அவற்றையெல்லாம் அளந்தார். அப்படிப்பட்ட அந்த நிலையில் சிந்தையாலும் 2 மாதரை தொடேன். இது ரொம்ப ஆழமான கருத்து. ஒழுக்கமாக வாழ்வது என்பது சிந்தையினால் கூட பிற மாதரை மீது நோக்கம் சென்றுவிடக் கூடாது. பெண்ணின் கற்புக்கு என்ன இலக்கணம் தமிழன் வகுத்திருக்கிறான் தெரியுமா? எந்த ஆடவன் நெஞ்சிலும் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தாத ஒரு தோற்றத்தை கொண்டவள். இதுவும் தமிழ் இலக்கியத்திலே தான் இருக்கிறது. இந்த காப்பியத்திலே அவர் புலன் அடக்கத்தை மையமாக வைத்து தமிழறிவுமணியன் எழுதி வருகிறார். எடுத்த எடுப்பிலே நிகழ்ச்சிக்கு வருகிறோம். கைகையை அழைக்கிறாள் ராமனை. எதற்கென்று தெரியவில்லை. முடிசூட வேண்டிய நாள், மகுடமேந்த வேண்டிய நாள். அன்னையாக அவன் போற்றுகிற கைகையை அழைக்கிறாள். நீ கானகம் செல்ல வேண்டும், தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என ஏம்பினன். நீ 14 ஆண்டுகள் அரண்யத்திலே இருந்து விட்டு வா என்றான் உன் தந்தை தசரதன். ராமன் சொல்லுகிறான், கம்பன் வர்ணிக்கிறான், அந்தலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா அந்த முகம். அப்பொழுதுதான் மலர்ந்த செந்தாமரையை போல் இதை கேட்டு அவன் முகம் மலர்ந்தது. மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ, மன்னவன் பணி என்ன நும்பணி மறுப்பனோ, மின்னொளிர் காணமின்றே போகின்றேன் விடையும் கொண்டேன், இப்பொழுதே புறப்படுகிறேன் காட்டுக்கு. கம்பன் சொல்லுகிறான், தாயன நினைப்பாள் முன்னே, தாயன நினைப்பான் முன்னே தமிழ் கூற்றன வந்தாள். இவளை தாயின் நினைக்கிறான் ராமன், யமன் மாதிரி வர்றா கைகேங்கிறான். செய்தியை கேள்விப்பட்டு எரிமலையாக வருகிறான் லக்குவணன். அவன் கோபத்தை தணிக்க எண்ணிய ராமன், நதியின் பிழை என்று நறும்புனல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த, இது விதியின் பிழை இதற்கென்னே நீ வெகுண்டது என்றான். நதியிலே தண்ணீர் இல்லாதது நதியின் குற்றம் அல்லவே, நம் தந்தையின் பிழையும் அல்ல,
நம்மை கானகம் ஏகச் சொன்ன தாய் கைகேயின் பிழையும் அல்ல, இது விதியின் பிழையப்பா. இலக்குவன் சொல்லுகிறார், விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்பாய், சிங்கை குருளைக்கு இடுதும் சுவையூனை நாயன் வெங்கட் சிறுகுட்டிக்கு ஊட்ட விரும்பினே. சிங்கக்குட்டிக்கு போட வேண்டிய இறைச்சியை நாய்க்குட்டிக்கு போட நினைக்கிறாளே. விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்பாய். அதன் முன்னர் அமைதிப்படுத்தி போகிறான். பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று உடன் செல்லுகிறாள் சனகனின் மகள். மிதிலையினுடைய அரண்மனையிலே வளர்ந்த மகள் சீதை. பரதனன் சொன்னேன் அல்லவா, கங்கை கரையிலே ஓடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான் குகன், சகோதரனாகிறான். இப்ப இந்த இடத்தில் வான்மீகிக்கும் கம்பனுக்கும் உள்ள வேறுபாடு. ராமனும் சீதையும் பாறாங்கற்கள் இருக்கிற இடத்திலே புற்களை பரப்பி படுத்திருக்கிறார்கள். இலக்குவன் ஒரு பக்கத்தில் இருக்கிறான். பரதனிடம் குகன் விவரிக்கின்ற பொழுது அவர்கள் படுத்து உறங்கிய இடத்தில் அங்கே இருந்தான் என்று சொல்லுகிறார். கம்பன் குகன் சீதையை பார்க்கவே இல்லை. சங்க இலக்கியத்திலே ஒரு காட்சி இருக்கிறது. தலைவன் மேல் காதல் கொண்டு தலைவி வீட்டை விட்டு போய்விட்டாள், தாய்க்கு தெரியாமல். செவிலித்தாய் மூலம் செய்தி அறிந்த தாய், மகள் தன் காதலனோடு தலைவனோடு போய்விட்டாளே என்று கவலையோடு தேடி வருகிறாள். எதிரே ஒரு இளைஞனும் இள நங்கையும் வருகிறார்கள். அவர்களிடம் இவட்ட தாய் கேட்கிறாள், என் மகன் ஒருவனும் பிறன் மகள் ஒருத்தியும் போவதை கண்டீரோ? அந்த இளைஞன் சொல்லுகிறான், நான் ஒரு இளைஞனை பார்த்தேன், வேற எதுவும் பார்க்கவில்லை. அந்த பெண் சொல்லுகிறாள், நான் ஒரு இள நங்கையை பார்த்தேன், வேறு எதையும் பார்க்கவில்லை. இது சங்க இலக்கியத்திலே இருக்கிறது. இந்த பண்பாடு உலகத்தில் எந்த இனத்தில் உண்டு, எந்த நாகரிகத்தில் உண்டு, எந்த குலத்தில் உண்டு? அதை போல இங்கே கம்பன் வர்ணிக்கிறான். பரதன் என் அண்ணனும் என் தாய் சீதையும் சகோதரன் லக்ஷ்மணனும் எப்படி இருந்தார்கள், எங்கே இருந்தார்கள்? அவர்கள் படுத்து கிடந்த பாறாங்கற்கள் நிறைந்த புல்கள் விரிக்கப்பட்ட இடத்திலே ராமனும் சீதையும் துயில்கின்ற போது தொலைவிலே காவல் காக்கிறான் இலக்குவன். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையொடும் வெய்துயிர்ப்படும் மல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பழவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அல்லையாண்டு அமைந்தமேனி அழகனும் அவளும் துஞ்ச, ராமனும் சீதையும் தூங்க, கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் உன் சகோதரன் லக்ஷ்மணன் கண்கள் நீர் சொரிய, கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. கங்குல் எல்லைகான் பழவும், விடியும் வரை இமைப்பிலன், இமைக்கிற வேளையிலே எதிரி வந்து விடக்கூடாது என்று கண்கள் இமைக்காமல் இமைப்பிலன் நயனம் என்றான். வெய்துயிர்ப்படும், உடம்பெல்லாம் வேர்க்கிறது கோபத்தில் வேதனையில். இந்த காட்சியை கொண்டு வந்ததற்கு பின்னர் இனிதான் நிகழ்ச்சி தொடக்கத்தில் வேறொரு கட்டம். சூர்பனகை வருகிறாள். இந்த காவியத்தில் இரண்டு கதாபாத்திரங்கள் மிக மிக முக்கியமானவை. ஒன்று கைகேயி, ஒன்று சூர்பனகை. கைகேயி இறுதி காட்சியிலே அவளும் கோசலையாகவே போற்றப்படுவாள், சுமத்திரையாகவே போற்றப்படுவாள். ஆனால் கடைசி காட்சிகளிலே சூர்பனகையை கம்பன் காட்டவே இல்லை. அதில் தான் சூட்சமம் இருக்கிறது. சூர்பனகை வான்மீகி வர்ணிக்கிறார். சூர்பனகை கோரமான தோற்றம் கொண்டவள், கொடிய தோற்றம் கொண்டவள், ஆனால் நினைத்தால் அழகான தோற்றத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவள். அவள் ராமனிடம் வந்து காதல் மொழி பேசுகிறாள் அழகான தோற்றத்தை கொண்டு. ராமன் கொஞ்சம் வேடிக்கை செய்கிறான் வான்மீகியிலே.
உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் எவ்வளவு சுகமாக இருக்கலாம். வேண்டுமென்றே ராமன் பேச்சு கொடுக்கிறான். இது பாத்திரத்தின் பெருமையை உயர்த்தாது. வான்மீகி அப்படித்தான் செய்கிறான், பேச்சு கொடுக்கிறான். நீ என் தம்பி ஒருத்தன் இருக்கான், நான் என் மனைவியோட வந்திருக்கிறேன், நீ என் தம்பிகிட்ட போய் பேசு, ஒருவேளை அவன் உனக்கு உடன்படலாம். இது வால்மீகி சொன்னது, கம்பன் சொன்னதல்ல. பேச்சு கொடுத்து அவள் உல்லாச மொழியை பேச வைத்து, காதல் மொழி பேச வைத்து, அவள் காமவயப்பட்டிருப்பதை கண்டு, என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போ, அவன் பொண்டாட்டி இல்லாம வந்திருக்கான், நான் பொண்டாட்டியோட வந்திருக்கேன், நான் மனைவியோடு வந்திருக்கிறேன், அவன் மனைவி இல்லாமல் வந்திருக்கிறான், நீ போனா ஒருவேளை சரிப்பட்டுருவான். இது வால்மீகி காட்டும் காட்சி. லக்ஷ்மணன் போறான். லக்ஷ்மணன் சொல்றான், நான் மனைவி இல்லாம தான் வந்திருக்கேன், இருந்தாலும் என் அண்ணனுக்கு விட நீ சேர்ந்துட்டேன்னா சகலத்தியானே இருக்கலாம், உனக்கு தான் நீ பொருத்தமானவ, நீ ரெண்டாவது பொண்டாட்டியா இருந்துக்கலாம், ரெண்டாவது மனைவியா. திரும்ப வர்றான், வந்து சீதையை பார்க்கிறான். இவள் அழகினால் அல்லவா இவன் உடன்பட மாட்டேன் என்கிறான் என்று அவளை கொன்று தின்று விடுத்து விட முனிகிறாள். இப்ப லக்ஷ்மணனை கூப்பிட்டு இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து விடு என்று மூக்கை அறுக்கிறாள், முளை காம்புகளை அறுக்கிறான். இது ராமன் சொல்லி செய்கிறான். வான்மீகி ஒரே நாள்ல இந்த காட்சியை முடிச்சிட்டான். கம்பன் முற்றிலும் வேறுபடுகிறான். ராமனிடம் பேச்சு கொடுக்கிறாள் சூர்பனகை, அழகு மங்கையாக. ராமனும் பேசுகிறான். ஆனால் வால்மீகி சொல்வதை போல என் தம்பியிடம் போய் நீ உல்லாச மொழி பேச, அவனோடு வாழ்ந்து விடலாம் என்று கூறவில்லை கம்பன். எதுவும் நடக்காத காம தாகத்தால் இரவெல்லாம் அவள் துடிக்கிறாள். இந்த அழகனை எண்ணி எண்ணி துடிக்கிறாள். மறுநாள் இந்த சீதை இருப்பதனால் இதுல என்னவென்றால், வான்மீகி காட்டும் போது ராமன், லக்ஷ்மண், சீதை 3 பேர் இருக்கிற இடத்துக்கு சூர்பனகை வர்றான். கம்பன் காட்டும் போது ராமன் தனியாக இருக்கிற போது வருகிறாள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அண்ணனும் தம்பி இருக்கிற இடத்துல வந்து காதல் மொழி பேசுவது காவிரிக்கரை பண்பாடு அல்ல. அதனால கம்பன் ராமனை தனியா வைக்கிறான். ராமன் தனியாக இருப்பதனால் மீண்டும் மறுநாள் செல்லுகிற பொழுது சீதையை கவர்ந்து இவளை அழித்துவிட வேண்டும் நினைக்கிற பொழுது பாடம் கற்பிக்க சொல்கிறான். இலக்குவன் அந்த அவள் மூக்கை அறிகிறான், அவள் கொங்கை காம்புகளை அறிகிறான், அவள் கர்ணனிடம் செல்கிறாள். இதுதான். இப்பொழுது அவர்களெல்லாம் அழிந்த பிறகு ராவணனிடம் வருகிறாள், இலங்கை வேந்தனிடம். இசையிலே வல்லவன், ஏழிசை வல்லவன், வெள்ளியங்கிரியினை விடையின் பாகனோடு விண்தொட எடுத்தவன், மூவுலகை கலக்கியவன், தேவர்களை வென்றவன், அந்த இலங்கை வேந்தன், அந்த இசை வல்லோன் ராவணனிடம் வருகிறாள். எதனால் இது ஏற்பட்டது கேட்கிறான். அப்பொழுது அவன் மனதில் காதல் உணர்வை ஊட்டுகிறாள் சூர்பனகை. அப்படி ஊட்டுகின்ற காரணத்தால் நான் கதை நேரத்தை கருதி சுருக்கமாக சொல்கிறேன். மாரிசனை ஏவுகிறாள். மாரிசன் ஏற்கனவே தாடகை அடிபட்ட போதே அடிபட்டு வந்தவன். மடிந்து விடுவோம் என்று சொல்லி கருதி அவன் அஞ்சுகிறான். நல்மொழி சொல்லுகிறான், வாளால் வெட்டி வீழ்த்துவ ராவணன் கையால் சாவதை விட ராமன் கையால் செத்தால் நல்லது என்று மாரிசன் போகிறான். பொன்மான் வடிவெடுத்து போகிறான். நான் அந்த காட்சிகளுக்குள் செல்ல விரும்பவில்லை, நேரம் அதிகமாகும். அவன் ராமன் பின்தொடர்ந்து செல்லுகிற பொழுது லக்ஷ்மணனை பாதுகாவலாக வைத்த போது, லட்சுமணா அபயம், சீதா அபயம் என்று மாரீசன் குரல் கொடுக்க சீதை துடிக்கிறாள். என் நாயகனுக்கு ஆபத்து வந்து விட்டதோ, உடனே செல்லுங்கள், மும்மூர்த்திகளாலும் என் அண்ணனை வெல்ல முடியாது, உங்கள் கணவரை ஒருவரும் நெருங்க முடியாதம்மா தாயே சொல்லி பார்க்கிறார். அவள் பதட்டத்தில் கணவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பினால், கணவன் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியினால் எதை சொன்னால் இவன் போவான் என்று நெருப்பினும் கொடிய வார்த்தைகளை அவன் மீது வீசுகிறார்.
இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு நீ காத்திருந்தாயோ என்று கேட்கிறாள். துடிதுடித்து போனான் லக்ஷ்மணன். வில்லால் கோடு கிழித்து விட்டு இதை தாண்டி வராதீர்கள் தாயே என்று சொல்லிவிட்டு செல்கிறான். இலங்கை வேந்தன் சன்னியாசி வேடத்திலே வருகிறான். பின்னர் அந்த கபட வேடம் கரைகிறது. பர்ணசாலையோடு தூக்கி செல்கிறான். இதுதான் கம்பன். அவளை தொட்டு தூக்கவில்லை, மண்ணோடு பெயர்த்து தூக்கி செல்கிறான் இலங்கை வேந்தன். சடாயி வழிமறிக்கிறான். சடாயி வழிமறித்து போரிட்டு குற்றுயிரும் குலையருமாக கிடக்கிறான். ராமலட்சுமணர்கள் சீதையை தேடி ஓடி நடுக்கமுற்றவாறு வருகிறார்கள். சடாயு சொல்லுகிறான் உயிர் பிரியும் தருவாயிலே, என்ன செய்வது எங்கு தேடுவது என்று திகைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அனுமன் வருகிறான். இந்த கட்டம் மிக முக்கியமான கட்டம். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் மோதல். இதில் ராமன் பக்கம் நியாயம் இருக்கிறதா? இல்லை, வைகோ சொல்லவில்லை, சக்கரவர்த்தி ராஜாஜி சொல்லுகிறார். அவன் இல்லறம் இழந்த வேதனையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி விடுகிறான். சக்கரவர்த்தி திருமகனே தடுமாறும் போது என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் அரசியலிலே தடுமாற முடியாதா? அவனுக்கு அந்த நேரத்தில் சீதை என் பிராணன், என் உயிர், என் ஜீவன், அவளை காண வேண்டும். அப்பொழுது சுக்ரீவன் வந்து சொல்கிறான், என் அண்ணன் வாலி மூவுலகை கலக்கியவன், அப்பேற்பட்ட வீரன். அவன் 10,000 மலைகளை பந்தாடக்கூடியவன். 1000 யானைகளுக்கு சமமான வல்லமையுடைய துந்துவியோடு மோதி துந்துவியை அழித்து அவனை தூக்கி எறிந்தவன். அவனது சகோதரன் மாயாவி அவனை போன்ற வீரர். அவனோடு போர் தொடுக்க சென்று குகைக்குள் போனான். நெடுநாள் யுத்தம் நடந்தது. ரத்தம் பெருகி வந்தது. வாலி இறந்து விட்டான் என்று கருதி மாயாவி தன்னை கொண்டு விடுவானோ என்ற பயத்தால் சுக்ரீவன் அந்த குகையின் வாயிலை பாறாங்கல்லால் அடைத்து வைத்து விட்டு வருகிறான். அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நீ அரச பதவியை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். சுக்ரீவன் அரச பதவியை ஏற்றுக்கொண்டான். மாயாவியை கொண்டுவிட்டு திரும்புகிறவன் காலால் உதைத்து பாறை உடைத்து நொறுக்கி விட்டு வருகிறான். அரசபிடத்திலே தம்பி சுக்ரீவனை பார்க்கிறான். வஞ்சகம் செய்து விட்டாய், துரோகம் செய்து விட்டாய் என்கிற போது அவன் சொல்லுகிறான், இல்லை, நீ இறந்து விட்டாய் என்று சொல்லி எனக்கு பட்டம் சுட்டினார்கள். அவன் கேட்கவில்லை. என்ன காரணம்? சுக்ரீவனுடைய மனைவி உரிமையை வாலி இந்த இடைப்பட்ட காலத்திலே கவர்ந்து கொண்டதாக விரட்டியதற்கு பிறகு இதை ரொம்ப கவனிக்கணும். சுக்ரீவனை கொல்வதற்கு எல்லாவிடமும் சுற்றி வருகிறான். ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடம் கிடைக்கிறது, ருஷ்யமுக பர்வதம். அங்கே மதங்கமா முனிவர் இருக்கிறார். இவன் துந்துவியை கொன்றான் அல்லவா வாலி, அவன் காலால் துந்துவியை தூக்கி எறிந்தான். துந்துவி மதங்க முனிவருடைய ஆசிரமத்திலே வந்து ரத்தம் ஒழுக விழுந்தான். ஆசிரமத்திலே ரத்தம் பட்டு விட்டதற்கு காரணம் வாலி என்பதனால் வாலி இந்த ருஷ்யமுக பர்வதத்துக்குள் நுழைந்தால் அந்த கணத்திலே உயிர் நீப்பான், சாவான் என்று சாபம் விட்டு விட்டான். அதனால் ருஷ்யமுக பர்வதத்துக்கு மட்டும் வாலி போக முடியாது, அங்கே சுக்ரீவன் இருக்கிறான். இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லுகிறான். நீயும் இந்த இடத்திலே, அதாவது ரொம்ப கம்பன் நுணுக்கமா சொல்றான், தமிழர் எழுதியிருக்கிறாரு, நீயும் என்னை போன்ற நிலைமைக்கு ஆளானவனா? ரொம்ப அருமை. அதாவது உன் மனைவியை வாலி கவர்ந்து விட்டானான்னு கேட்கல, நீயும் என்னை போன்ற நிலைமைக்கு ஆளானவனான்னு மட்டும் கேட்கிறான். அதனால இவனும் தன்னை போன்ற நிலைமைக்கு ஆளானவன் போது அவன் வானரன் என்பது ராமனுக்கு பின்னாலே சொல்கிறானே, நீ வானரம், நீ குரங்கு, அதனால உங்களை போன்ற குரங்குகளை நாங்க எப்படி வேணா வதைக்கலாம் என்று நியாயம் சொல்லுகிறவன், அந்த குரங்கு இனத்தில் இந்த மனித குலத்துக்குரிய ஒருவன் ஒருத்தி பண்பாடு கிடையாது என்பதை அப்பொழுது யோசித்தானா? இல்லை. உடனே நின்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரை ஆயினும், உன்னுடைய நட்பு என்னுடைய நட்பு, உன் விரோதி எனக்கு விரோதி, கூட்டணி வச்சுக்கிடுவோம். அந்த ஆத்திரத்துல உன்னை செற்றவர் தீயரே எனினும், உனக்கு நண்பர்கள் தீயவர்களாக இருந்தாலும் எனக்கு நண்பர்கள், உன்னை பகைக்கின்றவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் எனக்கு பகைவர்கள்.
அவன் ஒன்னும் செய்ய முடியாது. அவன் துந்துபியை தூக்கி எறிந்தவன், மலைகளை பந்தாடுகிறவன், ஆச்சா மரங்களை பிளக்கின்றவன். இந்த 7 ஆச்சா மரங்களிலும் அம்பை உன்னால் செலுத்த முடியுமா? கணை தொடுத்தான் ராமன். 7 மராமரங்களை துளையிட்டு சென்றது. இதன் பிறகு போர் தொடுக்கிறார்கள். போருக்கு அழைக்கிறான் சுக்ரீவன். அவன் மனைவி தாரை உன்னதமான பெண்மணி. வால்மீகி தாரையை நல்ல பெண்ணாக, ஒழுக்கமுள்ள பெண்ணாக காட்டவில்லை. இங்கே அற்புதமான பெண் தெய்வமாக காட்டுகிறான் கம்பன் தாரையை, வாலியின் மனைவியை. பதுங்கி ஓடி உசியமுக பருவத்திலே பதுங்கி கிடந்தவன் வந்திருக்கிறான் என்றால் 2 மனிதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் துணையோடு வந்திருக்கிறார்கள். நீ போகாது என்று தடுக்கிறாள் தாரை வாலியை. அயோத்தி சக்கரவர்த்தி தசரதன் பிள்ளையா வந்திருக்கிறான். அவனா தவறு செய்வான்? ஒரு காலம் தவறு செய்ய மாட்டான். என்னை சண்டைக்கு அழைத்தவனை நான் விடுவேனோ என்று சிம்ம கர்ஜனை செய்து வாலி வருகிறான். இருவரும் மோதுகிறார்கள். வால்மீகியில வாலி எதிர்த்து யார் வந்தாலும் அவர்களின் பலத்தில் பாதி வாலிக்கு போய்விடும் என்று வால்மீகி எழுதவில்லை. நல்லா கவனிக்கணும். வால்மீகி வாலியோடு யார் மோதினாலும் எதிரி மோதுகிறவனுடைய பலத்தில் பாதி வாலிக்கு போய்விடும் என்று வால்மீகி எழுதவில்லை. இது கம்பனுடைய நுட்பமான புகுத்தல். எதிரே வந்து நின்றால் பலத்திலே பாதி வந்துவிடும் என்று ராமனை காப்பாற்றுவதற்காக கம்பன் இதை எழுதியிருக்கிறான். அவன் சொல்றான், அப்ப விட்ட பிறகு 2 போர், 2 பேரும் உனக்கு வேண்டியவங்க. 2 பேர் போர் செய்யும் போது ஒருவர் மீது கருணை கொண்டு ஒருவர் மீது ஒளித்து நின்று உன் அம்பை செலுத்தியது தர்மம் தானா ராமா என்று கேட்கிறான். இல்லறம் இழந்ததனால் வில்லறம் மறந்து விட்டாய். நீ இல்லறம் இழந்ததனால் வில்லறம் மறந்து விட்டாய். அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், நீ எதிர வந்தேன்னா உனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருவாரு. சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போயிரும். அதனாலதான் அண்ணன் மறைஞ்சிருந்து கொண்டாருன்னு புச்சப்பற்றை ஏற்றுக்கொள்ள முடியாத வாதத்தை லக்ஷ்மணன் வைக்கிறான். ராமனின் வாதமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. சிறியன சிந்தியாதான் வாலி. அதை பற்றி மட்டும் 2 மணி நேரம் பேசலாம், நேரம் இல்லை எனக்கு. இப்பொழுது முடிவு வந்து விட்டது. அம்பு பாய்ந்திருக்கிற அம்பு யாருடைய அம்பு என்று பார்க்கிறான். ராமபாணம். தசரத சக்கரவர்த்தி கோதண்டத்திலே இருந்து வந்த பாணம். வால்மீகி சொல்லுகிறான், தாரை ஓடி வருகிறாள் மனைவி. அழுது அவளை கணவன் வாலியை தழுவி அழுவதற்கு தடையாக இந்த அம்பு இருக்கிறது என்று பதறுவதால் நீலன் என்கின்ற வானர வீரன் அந்த அம்பை பிடுங்கி விட்டதாக வால்மீகி எழுதுகிறான். கம்பன் பார்த்தான், உலகத்தில் ஈடு இணையற்ற வீரன் வாலிய அவன் மார்பில் தைத்த அம்பை ஒரு வானரன் பிடுங்கினார் என்றால் அப்ப ராமனுடைய வீரமும் பழுதுபடுகிறது, வாலியனுடைய வீரமும் பழுதுபடுகிறது அல்லவா? இங்க கம்பன் அப்படியே மாற்றிடுவான். தாரை ஓடி வருகிற போது அங்கே ராமன் இல்லை, லக்ஷ்மணன் இல்லை, அங்கதன் மட்டும்தான். அங்கதனையும் கூட்டிட்டு போயிடுறான். தாரை ஓடி வருகிற போது கம்பனில் ராமன் இல்லை. அவள் அழுவதை கேட்டு அவனுடைய மனம், குற்ற மனம் அதிகமா புண்ணாயிரும், அங்கிருந்து கொண்டு போயிட்டான். ராமன் அங்கிருந்து போயிட்டான். வால்மீகி சொல்லுகிறார், அனுமன் வந்து சொல்வதாக வாலி தாரை இடத்துல, அதாவது என் மகன் அங்கதனுக்கு பட்டஞ்சூட்டி, உன் மகன் அங்கதனுக்கு பட்டஞ்சூட்டி நீ நல்லா இருக்கலாம் என்று அனுமன் சொல்லுவதாக வால்மீகி எழுதுறார். இதை மாத்திட்டாங்க. இதெல்லாம் முழுக்க மாற்றுகிறார் கம்பன். இங்கே இந்த அம்பை வாலி பிடுங்கி எறிகிறான். மார்பில் குத்திய அம்பினை அவன் பிடுங்கி எறிகிறான். குருதி வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. அதுக்கு முன்னாடி, தாரை வர்றதுக்கு முன்னாடி ராமன் கேட்கிறான், ஓவிய உருவ உலகொன்று நாயேன் வேண்டுவது உண்பால் பூவிதழ் நரவம் மாந்தி புந்துமேருற்ற பொழுதில் தீவினை என கருதி என் மேல் ஏவிய பகிலியை எம்பி மேல் ஏவாதே என்கிறான்.
என் தம்பி மது அருந்துகிறவன். மது அருந்துவதால் தவறு செய்வான், கடமை தவறுவான், தீயன செய்வான். அதனால் சினமுற்று என் மீது ஏவிய அம்பை என் தம்பி சுக்ரீவன் மீது ஏவி விடாதேப்பா. ஆஹா, என்ன அற்புதமான பாத்திரம் வாலி. இன்னொன்னு கேட்கிறான், அதை விட இன்னும் ஒன்று வேண்டுவதுன்பார். எம்பியை உம்பிமார்கள், என் தம்பியை உன் தம்பிமார்கள் தன்மினை கொல்வித்தார் என்று இடிபுரேல் தடுத்தி தக்கோய். ஓன் தம்பிகள் பரதன், சத்ருகனன், லட்சுமணன் உன்னை உயிராக நேசிக்கிறவர்கள் கூட பிறந்த அண்ணனை கொண்ட பயன்னு சொல்ல விடாத. எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொல்வித்தார் என்று இகழ்வரேல் தடுத்தி தக்கோய். அவன் தவறு செய்தாலும் மன்னிச்சிரு, அவன் மது அருந்துவான். அதே போலதானே மதுமயக்கத்தில் பின்னால் கிடக்கிறான், கடமை தவறுகிறான். பிறகு அங்கதனை அழைக்கிறான். நல்ல கேளுங்க, சுக்ரீவனை அழைக்கிறான். நீ அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள். இது கம்பன் சொல்வது. வாலி சுக்ரீவனிடம், நீ வானர்களுக்கு இந்த அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள். அங்கதனை உன் மகன் போல நடத்து. ராமனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்று. தாரை, என் மனைவி தாரை தர்ம சாஸ்திர நியாயம் அறிந்தவள். அவளுடைய அறிவுரையை கேட்டு நடந்து கொள். இவ்வளவும் சொல்லிவிட்டு வாலி இறந்து போனான். நாட்கள் செல்கின்றன. மதுமயக்கத்தில் சிற்றின்ப கேளிக்கையில் சுக்ரீவன் கடமை மறந்து கிடக்கிறான். கார்காலம் கழிகிறது. ராமனுக்கே ஆத்திரம் வருகிறது. தம்பியை அழைக்கிறான். இத்தனை மாதங்கள் சென்றன, சீதையை தேடி கண்டுபிடிக்கின்ற கடமையில் ஈடுபடவில்லையே என்று சுக்ரீவன். கோதண்டத்தின் ஒலி மீண்டும் எழும் என்று எச்சரித்து விட்டு வா. இலக்குவன் வருகிறான். ஏற்கனவே அவன் எரிமல. ராமனே இவ்வளவு சொன்ன பிறகு கேட்கவா வேணும்? அவன் கால கடை தீயன வருகிறான். வான்மீகி எப்படி காட்டுறான் தெரியுமா? தாரையும் சுக்ரீவனும் சிற்றின்பத்திலே சுகித்து கிடக்கிறார்கள். மது அறிந்துவிட்டு தாரை போக பாக்கியத்திலே சுக்ரீவனோடு படுக்கை அறையிலே கிடக்கிறாள். எப்படி அனுமன் சொல்லி வரவழைக்கணும் போது இந்த காட்சியை விவரிக்கவே எனக்கு நான் கூசுகிறது. உடைகள் எல்லாம் கலைந்து, மேகலாபரணம் சிதறி, வாயிலிருந்து கள் ஒழுகி கொண்டிருக்க, அவளுடைய அங்கங்கள் எல்லாம் வெளியாக தெரிய, நான் அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பல, அவள் அங்கங்கள் பெண்கள் இருப்பதனால அங்கங்கள் எல்லாம் வெளியாக தெரிய நிர்வாணமாக ராமன் கிட்ட வர்றான், லக்ஷ்மணன் கிட்ட வர்றான். இது வான்மீகி காட்டுகின்ற தாரை. இங்கே கம்பன் அனுமன் அங்கதனிடம் சொல்லி உன் தாயை அழைத்து வா என்கிறான். தாய் வருகிறாள். எப்படி வருகிறாள் தெரியுமா? மங்கள அணி நீக்கி மணி அணி அனைத்தும் துறந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி பொங்குவம் முலைகள் பூக கழுத்து வரை போர்த்தி அந்த நங்கையை கண்டு நயனங்கள் பனிப்ப நின்றான். தாரை வருகிறாள். மங்கள அணி எதுவுமே இல்லை. அவள் உடம்பில் கழுத்து வரை துணியை போர்த்துக் கொண்டிருக்கிறாள். என்ன வார்த்தைகள்! மங்கள அணி நீக்கி மணி அணி துறந்து வாச கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் கொட்டா. குங்குமமும் சாந்தமும் மார்பிலே கொட்டுவது. குங்குமமும் சாந்தமும் கொட்டா. அந்த மார்புகள் மறைகின்ற விதத்திலே கழுத்து வரை துணியை போர்த்திக் கொண்டு வந்து நிற்கிறாள். கணவனை இழந்த தன் தாயாரை நினைக்கிறான் லக்ஷ்மணன். தசரதன் மனைவியரை நினைக்கிறான். இப்படித்தானே கைமி கோலத்தில் இருக்கிறாங்க. வான்மீகி எங்கே? என் கம்பன் எங்கே? இந்த ஒரு காட்சியில அடுத்து போர்க்களம், யுத்தகாண்டம். முதல் நாள் போர். இலங்கை வேந்தன் தோற்கிறான்.
வாரதம் பொருதமார்பும் வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் எல்லாம் போட்டுட்டு வெறுங்கையோடு களத்தை விட்டு போனான். யாரு? இலங்கை வேந்தன். இப்பொழுது நீங்க ஒரு காட்சிக்கு வரணும். வீடணன் ஏன் வந்தான்? அதாவது அனுமன் உள்ளே நுழைந்து அக்ககுமாரனை கொண்டு விட்டான் அசோகவனத்திலே. இந்திரசித்தன் அக்ககுமாரனையே கொண்டதால் சகோதரனை கொண்ட கோபத்தோடு வந்து பிரம்மாத்திரத்தால் கட்டுப்படுத்தி அவனை கொண்டு போய் ராவணன் முன் நிறுத்துகிறான். இந்திரஜித் சொல்லுகிறான், இவனுக்கு நிகரான வீரன் எவனும் இல்லை. அனுமனை பற்றி சொல்லுகிறான். அப்பொழுது கடைசியாக இவன் வாலிலே தீயை வைத்து அனுப்பிவிடுங்கள் என்ற போது இலங்கையே தீ வைத்து விட்டு வருகிறான். இலங்கையை தீர் வச்சா வால்ல நெருப்பு அவனை சுடல, சுடணும் இல்ல. சீதையினுடைய பாசம் அந்த வாளுக்குள் குளிர்ச்சியை தந்து அந்த அனுமனுடைய வால் நெருப்பு எரிக்காமல் பாதுகாத்து விட்டது என்று கம்மன் சொல்றான். இப்பொழுது யுத்தகளம். அதற்கு முன்பால் அரசவை. வீடணன் அறிவுரை சொன்னான், நீ துரோகி என்றான். அவன் போய் சேர்ந்து விட்டான். யாரிடத்திலே? ராமனிடத்திலே. உன்னோடு எழுவரானோம் என்கிறான். புகனோடும் ஐவரானோம், குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானோம். உன்னோடு எழுவரானோம். 7 பேர் நம்ம சகோதரர்கள் தான். ஆக வேடர் குலத்தில் பிறந்த புகனையும், வானர குலத்திலே பிறந்த சுக்ரீவனையும், அரக்கர் குலத்தில் பிறந்த வீடனையும் சகோதரனையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த பண்பாடு தசரதகுமாரன் ராமனிடத்தில் இருந்தது என்பதை கம்பன் வலியுறுத்துகிறான். இங்கே கும்பகர்ணனை எழுப்பி வர செய்கிறான். கும்பகர்ணன் வருகிறான், தூக்கத்திலிருந்து வருகிறான். அவன் நேர்மையாளன், அவன் நெறியாளன். நான் ஒரு கட்டத்தில் ஒரு கடிதம் எழுதினேன் என் அரசியல் வாழ்வில், கும்பகர்ணனை போல் கடைசி வரை இருப்பேன் என்று ஒரு முறை கடிதம் எழுதினேன். ஆனதோ வெஞ்சமம் அலகில் கற்புடை சானகி துயரினம் தவிர்ந்ததில்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றுங்காலமே. கேட்கிறான் ராவணங்கிட்ட வந்து, ஆனதோ வெஞ்சமம் போர் வந்து விட்டதா? அலகில் கற்புடை சானகி துயரினம் தீர்ந்ததில்லையோ, ஜானகியின் துயரம் நீங்கவில்லையா? வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் இலங்கையின் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றுங்காலமே. அழிவு காலம் வந்து விட்டதா? ராவணனுக்கு கோபம் வருகிறது. அவன் சொல்றான், கும்பகர்ண, என்னை வென்றுளரெனில் இலங்கை காவல, உன்னை வென்று உயருதல் உண்மை. என்னை ஜெயிச்சா உன்னை ஜெயிச்சிருவாங்க. நான் உயிருக்கு பயந்தோ எதுக்காக சொல்லல, உன் மேல கொண்ட அன்புனால சொல்றேன். வென்று இவன் வருவேன் என்று உரைக்கிறேன். நான் ஜெயித்து வருவேன் என்று சொல்ல மாட்டேன். வென்று இவன் வருவேன் என்று உரைக்கிறேன். விதி நின்றது பிடர் பிடித்துந்த நின்றது. விதி என் பிடரியை பிடிச்சு தள்ளுது. பொன்றுவன் நான் சாவாங்க போய், பொன்றினார் நான் செத்து போனார். புலன்கள் தோழியை நந்தன நாயக விடுதி நந்தர், நான் செத்து போயிருவேன். அதுக்கு பிறகு செய்தி அவங்க கிட்ட விட்டு, என்னை ஜெயிச்சா உன்னை ஜெயிச்சிருவாங்க. நான் இப்ப போறேன், விதி என்னை தள்ளுது, நான் செத்து போயிருவேன் போர்க்களத்துல. என்ன அருமையான காட்சி. கடைசியா சொல்றான் போகும்போது, மன்னனே, இதுவரையில் நான் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ குற்றம் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுன்னு ராவணன் கிட்ட கேட்கிறான். கும்பகர்ணன், நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருப்பா. சாக போறான்ல, அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஒரு பக்கத்து தோளையும் இன்னொரு பக்கத்து தோளையும் பார்ப்பதற்கு எத்தனை காலமாகும்? இந்த பரந்த தோள்களோடு வருகிறானே, இவன் தான் ராவணனா? ராமன் கேட்கிறான் வீடனிடம். இல்லை, இவன் கும்பகர்ணன், நல்லவன், நேர்மையாளன், நெறிதவராதவன். அப்படியா? அவனை நம்ம கூட்டணி கூட்டி வந்துரு. ராமன் சொல்றான், அவனை நம்ம கட்சி கூட்டி வந்துரு. அவன் விபீஷணன் உடனே புறப்பட்டு வரான். இந்த காட்சியை பாருங்க. விபீஷணன் கும்பகர்ணனை பார்த்து வருகிறான். கும்பகர்ணன் நினைக்கிறான்,
ஒருவனாவது உருப்படியா அங்க போய் சேர்ந்து உயிரோட இருப்பான்னு பார்த்தா புத்தி கட்டு போய் பழையபடி நம்ம கூட இல்ல சேர வந்துட்டான்னு நினைச்சு இவன் எதுக்குடா இங்க வந்தான்னு கேட்டா, நீ அங்க வந்துரு, இலங்கை அரசே உனக்கு கொடுத்துருவோம் சொல்றான். நீர்கோல வாழ்வெனச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னர் போர்க்கோலம் செய்து விட்டால் உயிர் கொடாது அங்கு போகேன். தார்கோல மேனிமைந்த எந்துயர் கருதியாயில் கார்கோல வேரியானை கூடுதி கடிகினேகி. இது நீர்க்குமிழி போன்ற வாழ்க்கடா. என்னை இவ்வளவு நாள் வளர்த்து ஆளாக்கி விட்டு அண்ணன் ராவணனுக்கு உயிர் கொடுக்காம நான் போக மாட்டேன். தம்பியை அன்றி மாண்டு கிடப்பனோ மண்மேல். ஒரு தம்பி, நீ அங்க போயிட்ட, ஒரு தம்பியாவது அவனுக்கு முன்னாடி செத்து களத்துல கிடக்க வேண்டாமா? தம்பியை அன்றி மாண்டு கிடப்பனோ மண்மேல். நீ சீக்கிரத்துல ராமன் போய் சேர்ந்துரு, இங்க நிக்காத. போர் நடக்கிறது. கும்பகர்ணனை எதிர்த்து எவரும் நிற்க முடியவில்லை. அனுமன் சாய்கிறான், அங்கதன் சாய்கிறான். சுக்ரீவனை அடித்து உதைத்து மயக்கமுறை செய்து கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு அரண்மனைக்குள் இலங்கைக்குள் நுழைகிறான் கும்பகர்ணன். மயக்கம் தெளிந்து மூக்கை கடித்து விட்டு ஓடி போய் விட்டான் சுக்ரீவன். இப்ப மூக்கு இல்ல, கும்பகர்ணனுக்கு மூக்கு இல்லை. ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நேருக்கு நேர் யுத்தம் நடக்கிறது. கும்பகர்ணனுடைய ஒரு கையை வெட்டுகிறான் ராமன் அம்பால், இன்னொரு கையால் மலைகளை பந்தாக சுருட்டி வீசுகிறான். அந்த கையை துண்டிக்கிறான். வலது காலால் குண்டுகளை தூக்கி எறிகிறான். வலது காலை துண்டிக்கிறான். இடது காலால் குண்டுகளை தூக்கி எறிகிறான். இடது காலை துண்டிக்கிறான். வாயால் கடித்து குண்டுகளை துப்புகிறான். இவ்வளவு கும்பகர்ணன் செய்கிறான். கடைசி கட்டம். இப்ப அவன் கேட்கிறான் ராமன்ட்ட, உங்ககிட்ட ஒரு வரம் கேட்கிறேன். நீதியால் வந்த நெடுந்தெறி நெறியெல்லாம் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. ராமா, என் தம்பி விபீஷணன் இருக்கானே, அவன் எங்க சாதியில உள்ள தப்பான குணங்கள் அவன்கிட்ட கிடையாது. நீதியை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. நீதியால் வந்த நெடுந்தரும நெறியெல்லாம் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. அடுத்து கேட்கிறா, இவனை எங்கேயாவது கண்டா அவனை கொன்னே போடுவான் ராவண. இவனை கண்டா போச்சு கொன்னே போடுவான். கொல்லும் இறை நல்கானால், இவனை காணின் கொல்லும் இறை நல்கானால். ஆகவே உம்பியைத்தான், உன் தம்பி லக்ஷ்மணனைத்தான், உன்னைத்தான், ராமனைத்தான், அனுமனைத்தான் எம்பி ஒருபோதும் பிரியாத அருளுக. அவனை நீயும் லக்ஷ்மணனும் அனுமனும் பக்கத்திலேயே இருந்து பாடிகார்டா இருந்து பாதுகாத்துக்கிடுங்க, கொண்டே ஓடுவார் அவனை. இவனை அடுத்து சொல்றான். அதாவது இது ரொம்ப உருக்கமான காட்சிங்க. ராமா, கும்பரும் முனிவரும் பிறரும் மூக்கு இல்லாத முகம் என்று என்னை இழிவாக பேசுவார்கள். என் மூக்கு இல்லாத முகம் என்று இழிவாக பேசுவார்கள். உன் அம்பை செலுத்துவாய், என் கழுத்தை நீக்குவாய், என் நெடுந்தலையை கருங்கடலில் செலுத்துவாய். என் கழுத்தை நீக்கி என் தலையை கொண்டு போய் உன் அம்பினால் கருங்கடலின் ஆழத்துக்குள் செலுத்தி விடு. என் முகம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதே போலத்தான் அவன் அம்பை செலுத்தினான். கும்பகர்ணனுடைய தலை அந்த கடலுக்குள் அமிழ்ந்த போது அந்த கடலே அந்த மலர்கள், செந்தாமரை மலர்கள் நெருப்பு பழமாக காட்சியளித்தது போல் இருக்கிறது என்று கம்பன் வர்ணிப்பான். அடுத்து இந்திரசித்தன். கும்பகர்ணனுக்கு இந்திரஜித்தன் கூட விவரத்தை சொல்லிடுறேன். கும்பகர்ணன் நெறி சொன்னவன். இந்திரஜித்தனுக்கு தந்தைதான் கடவுள், தந்தைதான் உயிர். அவனுக்கு தந்தை செஞ்சது தப்புன்னு எல்லாம் சொல்ல மாட்டான். என் தந்தை என் உயிர், என் தந்தை என் கடவுள். ராவணன் மகன் நான். அதனால் அவன் தந்தையின் பக்கமே நிற்கிறான். ஆனால் போர்க்களத்தில் இலக்குவனோடு மோதுகிற களத்தில் அவன் பிரம்மாத்திரத்தை ஏவுகிறான், சூலப்பட ஏவுகிறான். அது அவரை சுற்றி கொண்டு போகிறது. அப்ப யோசிக்கிறான், திருமாலின் படை ஏவினேன், அவனை சுற்றி வணங்கி விட்டு செல்லுகிறது. இவனை அழிக்க முடியாது. உடம்பெல்லாம் காயம், ரத்தம் கொட்டுகிறது.
வர்றான். தந்தைகிட்ட என்னாச்சு, ஜெயிச்சிட்டியா? அவர்களை வெல்வது அரிது. நான் பயந்துகிட்டு சொல்லல, நீ சீதையை விட்டுரு, அவங்க பகை நீங்கிரும், போயிருவாங்க. என் உயிருக்காக சொல்லவில்லை, உன் மீது கொண்ட காதலால் சொன்னேன். என் தகப்பனே, உன் மீது கொண்ட காதலால் சொன்னேன். இதுக்கிடையிலே நிகும்பலை வேள்வி சென்று அங்கே அவன் யாகம் வளர்த்து வேள்வி முடித்தான் என்றால் அவனை தோற்கடிக்க முடியாது என்பதால் நிகும்பலைக்கு செல்லுகிறான். நிகும்பலைக்கு செல்லுகிற போது சீதையை, மாயா சீதையை போல உருவத்தை கொண்டு வந்து வெட்டி கொன்றுவிட்டு, நான் இப்பொழுதே படையெடுத்து செல்லுகிறேன் அயோத்திக்கு என்று சொல்லிவிட்டால் இவர்கள் பதறி அடித்துக் கொண்டு அங்கே போவார்கள். தான் நிகும்பலை யாகத்தை நிறைத்து விடலாம் என்று சீதையை போன்ற உருவத்தை கொண்டு வந்து வெட்டி கொண்டு விட்ட போது ராமனும் லக்ஷ்மணனும் அலறி ஐயோ சீதையை இழந்து விட்டோம் என்று பதறி கதறி துடித்து அழுகின்றார்கள். விபீஷணனுக்கு சந்தேகம் வருகிறது, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. வண்டு உருவம் எடுத்தவன் உள்ளே போகிறான் அசோகவனத்துக்குள். அங்கு சீதை இருக்கிறாள். வீடனன் மகள் திரிசடைதான் சீதைக்கு தோழி. எனவே அவன் வந்து சொல்லுகிறான், இது சூழ்ச்சி. அவன் இலங்கைக்கு செல்லவில்லை, நிகும்பலை வேள்வி செய்ய போயிருக்கிறான். வேள்வியை குலைப்பதற்கு விபீடனன் போகிறான். எப்படியா சேர்ந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் இல்ல, ராமனை ஜெயிக்க வைக்கணும் இல்ல, நிகும்பலை வேள்வியை குலைக்க போகிறான். வேள்வியில் ஈடுபட்டிருந்த இந்திரஜித்தனுக்கு வேள்வியை குலைக்க வந்த போதுதான் தன் சிற்றப்பன் செய்த துரோகத்தை நினைக்கிறான். சொல்லுவான், உன் அண்ணன் செத்த பிறகு, அண்ணன் உன் அண்ணன் என் அப்பன் செத்த பிறகு அப்ப நீ என்ன செய்வ? வேள்வி குலைந்ததை பற்றி கவலை இல்லை. 3 உலகத்தையும் வென்றவன், இந்திரனை வென்றவன். சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது சிங்கங்களை கட்டி போட்டு விளையாடியவன். ஆகவே போர் அனுமனுடைய தோளிலே இலக்குவனன், இங்கே இந்திரசித்தன், போர் நடக்கிறது. அந்த போரில் ஒருவர் வியக்கிறார்கள். இலக்குவன் வீரத்தை இந்திரசித்தன் வியக்கிறான், இந்திரசித்தன் வீரத்தை இலக்குவன் வியக்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? எய்தவன் பகழியெல்லாம் பறித்து இவன் என் மேல் எய்யும் கை தடுமாறாது உள்ளம் உயிரினும் கலங்காயாக்கை மொய்கடை கோடி மொய்க்கவும் இழைப்பொன்றுள்ளான் ஐயனும் இவனோடு ஆண்தொழில் எங்கும் ஆண்தொழில் ஆற்றல் என்றார். நான் ஏவுகிற அம்புகளை உடம்பிலிருந்து பறித்து என் மீது ஏவுகிறான். கையில் நடுக்கம் இல்லை, உடலில் நடுக்கம் இல்லை, தளர்ச்சி இல்லை. கோடிக்கணக்கான அம்புகள் உடம்பிலே தைத்திருக்கின்றன. அனைத்தையும் பிடுங்கி தொடுக்கிறான். இவனோடு வீரம், இவனோடு முடிந்தது. இதற்கு பிறகு இந்த உலகத்தில் இந்திரசித்தனை மிஞ்சிய வீரம் எங்குமே இல்லை. தலை துண்டிக்கப்படுகிறது இந்திரசித்துக்கு. தலையை தூக்கிக் கொண்டு அங்கதன் ராமனிடம் போகிறான். ராவணன் கடைசியா நீ சீதையை விட்டுன்னு சொன்னப்ப நீ களைத்து விட்டாய், போய் ஓய்வெடுத்துக்கொள் அந்த புறத்தில். உன்னை நம்பி நான் சண்டைக்கு போகவில்லை. ராவணன் என்ற வீரன் தன்னை நம்பித்தான் களத்துக்கு வந்தான், உன்னை நம்பி அல்ல சொல்றான். உடனே அவன் இல்லப்பா நான் சண்டைக்கு போறேன். வாசலில் போய் திரும்பி பார்க்கிறான். 20 கண்களில் இருந்தும் ரத்தம் கண்ணீராக வடிகிறது. வாசல்ல இருந்து கடைசியா அப்படி பார்த்துட்டு தந்தையை பார்த்துட்டு போறான். இப்பொழுது போர்ச்சேவகர்கள் வருகிறார்கள். என்னடா ஆச்சு சண்டையில? இந்திரஜித்தை கொன்னுட்டாங்க. இந்த செய்தியை கேட்க முடியாமல் வாளால் சொன்ன 2 வீரர்களின் தலைகளை வெட்டி வீசுகிறான் ராவணன். அந்த செய்தியை கேட்க அவனுக்கு துணி, அதை தாங்க முடியல. களத்துக்கு சென்றான், தலையை தேடினான். இந்திரசித்தன் தலை காணவில்லை. உடம்பை தூக்கி கொண்டு போகிறான். சீதை பற்றி அவ சொல்றா, மண்டோதரி தான் மண்டோதரி. அஞ்சினேன் 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 அச்சீதை என்ற நஞ்சினால் இதே நிலைமை நாளைக்கு உனக்கும் வருமே என்று நான் அஞ்சினேன். ராவணன் உள்ளத்தில் இருந்த காம உணர்ச்சி அடியோடு அகன்றது, காதல் உணர்ச்சி அடியோடு அகன்றது. நான் சீதையை வெட்டி கொள்வேன் என்று வாளெடுத்துக் கொண்டு போகிறான். மகோதரன் வந்து தடுக்கிறான். பெண்ணை கொண்ட பாவத்துக்கு ஆளாகாதே என்று. என்னன்னா இதுதான் கடைசி கட்டம். போர்க்களத்துக்கு வாரான் ராவணன்.
அவன் சொல்றான், வேதம் இருக்கிற வரைக்கும் ராமன் பேர் இருக்கும்னா என் பேரும் இருக்கும் இல்ல. வெந்திலன் என்ற போதும் நின்றுணல் அன்றோ ராமன் பேர் நிற்குமாயின். சாவு என்பது பொதுமைதானே, எல்லோருக்கும் பொதுவானது தானே. இன்றுளார் நாளை வாழ்வர் புகழுக்கும் இறுதி உண்டோ. இது ராவணன் சொல்றது. நான் சாக போறேன், அப்பதான் சொல்றான், டேய் ராமா, எங்க தெற்காட்டுல தென்னாட்டுல ஒரு பழக்கம், அறுவாலை தூக்கிட்டு, ஏல இன்னைக்கு ஓம் முண்டாட்டி தாலி இருக்கணும், இல்ல ஏன் முண்டாட்டி தாலி இருக்கணும். இத கம்பன் அன்னைக்கு சொல்லியிருக்காயா. மண்டலம் குளர் ஜானகி தன் மலர் கையால் கொண்டு அலைந்து கொடு நெடுந்துயரடை குளித்தல் அல்லது மயன் மகள் அத்தொழில் உறுதல் என்று ரெண்டில் ஒன்று ஆக்குவன். இது தலைப்படி. ரெண்டுல ஒண்ணு நடக்கட்டும். மண்டலம் குளர் ஜானகி தன் மலர் கையால் வயிறு கொண்டு அலைந்து கொடு நெடுந்துயரடை குளித்தல். வயிற்றுல அடிச்சுட்டு அழணும், என் புருஷன் செத்துட்டானேன்னு அவ வயிற்றுல அடிச்சுட்டு அழணும். அல்லது மனைவியின் பெயரை கூட அவன் சொல்ல விரும்பவில்லை. ராவணன் பண்பை பாருங்கள். மயன் மகள், மண்டோதரின்னு சொல்லல, மயன் மகள் அத்தொழில், அதே நிலைமைக்கு மயன் மகள் அதற்கு ஆளாகணும். இந்த ரெண்டில் ஒன்று ஆக்குவேன் தலைப்படி. ரெண்டு ஒண்ணு இன்னைக்கு நடக்கும். போரில் ராவணன் அழிக்கப்படுகிறான், வீழ்ந்து விட்டான். என்னடா முதுகெல்லாம் தழும்பா இருக்கு, புறமுதுகிட்டு ஓடி ஒரு கோழையா நான் கொன்றேன். ராமன் எள்ளி நகையாடுகிறான். விபீஷணன் சொல்றான், ராமா, என் அண்ணன் கோழை அல்ல. திசையானைகளோடு போர் செய்த பொழுது அந்த திசையானைகளினுடைய கொம்புகள் அவன் மார்பை ஊடுருவி வெளியே சென்றதனால் ஏற்பட்ட தழும்புகள். இதைத்தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். முக்கியமா இப்ப மண்டோதரி ஓடி வருகிறாள். வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் இடம் தேடி தடவியதோ ஒருவன் வாழி. சீதை மேல் உள்ள காதல் இந்த உடம்புக்குள்ள எங்கேயாவது இருக்குதான்னு ராமனுடைய அம்பு தேடி தேடி போச்சோன்னு சொல்லி மண்டோதரி சொல்லுகிறாள். ஐயா, எழுந்தாள், அணைத்தாள், அழுதாள், விழுந்தாள், இறந்தாள் மண்டோதரி. கோப்பருந்தேவி மடிந்ததை போல மண்டோதரி மடிந்தாள். இப்ப விபீஷணன் வந்து அழுகிறான். இப்பதான் சூட்சமத்துக்கு வர்றேன். சூர்பனகை வரவில்லை. எல்லாரும் வரணும் இல்ல, அவளால தானே இவ்வளவு சண்டை. அவதானே சண்டையில் இழுத்து விட்டா, அவதானே இந்த சாவுக்கு காரணம். கூட பிறந்த அண்ணன் செத்துட்டான்ல, கும்பகர்ணனும் செத்துட்டான்ல, அவ வரணும் இல்ல. ஏன் வரல? ஏன் அந்த பாத்திரத்தை கொண்டு வரல? காரணம் இருக்கு, மிகச்சிறந்த காரணம் இருக்கிறது. இந்த காரணத்தை யாரும் சொல்ல மாட்டார்கள். ஒட்டக்கூத்தர் 10 பாட்டு எழுதியிருக்கிறார், கம்பன் 1 பாட்டு எழுதியிருக்கிறார். காலகேயர்களோடு ராவணன் போர் புரிந்தான். சூர்பனகையின் கணவன் வத்திச்சுருவன் என்பவன் காலகேயர்களை சேர்ந்தவன். காலகேயர்களோடு ராவணன் போர் தொடுக்கும் போது தன் தங்கையின் கணவன் என்று அறியாமல் அவனையும் கொன்று விட்டான். புரியுதா? மைத்துனனை கொன்று விட்டான். மைத்துனன் தெரியாது, கூட்டத்தோட கொல்றான் காலகேயர்கள். அவன் காலகேயர்களில் சேர்ந்தவன் தான் அவன் ஒரு அரசன். கொல்லாத மைத்துனனை கொன்றான் என்றே விபீஷணன் சொல்றான். அடி பாவி சூர்பனக, கொல்லாத மைத்துனனை கொன்றான் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாலே இதழ் அடுக்கும் கொடுமை, பல்லாலே இதழ் அடுக்கும் கொடுமையான நெடும்பார பாவி தீர்த்தாளோ, பார நெடும்பார பகை தீர்த்தாளோ. தன் கணவனை அண்ணன் கொன்று விட்டான் என்று மனதிலே நினைத்துத்தான் இவள் இவ்வளவு சூழ்ச்சியும் செய்து சீதையின் அழகிலே மோகம் கொண்டவளாக காட்டி ராமனிடத்திலே வம்பு செய்து மூக்கறுபட்டு இலங்கை வேந்தனிடம் சொல்லி அவனை அங்கே கொண்டு போய் நிறுத்தி சீதையை கவர்ந்து வர செய்து ராமலட்சுமணர்கள் படையெடுத்து வர செய்து ராவணனை கொண்டு பழி தீர்த்துக் கொண்டாள் என்று கம்பனே சொல்லுகிறான். இந்த கம்பராமாயணத்தில் நம்முடைய தமிழருவி மணியன் அவர்கள்
முதலில் மருதத்திணையை பற்றி சொன்னேன். கோசல நாட்டை வறுமை இல்லை, வறுமை இல்லையால் தின்பை இல்லை, நேர் சென்னர் இன்மையால் சொல்வான். மருதத்திணையை பற்றி தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவி நேங்க, குவளைகள் விழித்து ரோக்க, தென்திசை மகரையாளின் தேன்விழி நாதம் ஒலிக்க, வண்டுகள் ஒலிக்கும் மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அப்படிப்பட்ட இடத்தில் சூர்பனகையின் பாத்திரத்தில் வான்மீகியின் பார்வை வேறு, கம்பனின் அணுகுமுறை வேறு. தாரையின் பாத்திரத்தை ஒழுக்கங்கட்டவளாக சித்தரிக்கின்றான் வான்மீகி, ஒழுக்கத்தில் உயர்ந்தவளாக காட்டுகிறான் கம்பன். ஆகவே தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப இந்த காவியத்தை தந்தவன் கம்பன். அதாவது சூர்பனகை வர்றத சொல்றான் பாருங்க. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியல் ஆகி, அஞ்சொலி அஞ்சொலி வஞ்ச என அன்னமென மின்னும், வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். இந்த இப்படி சொற்களை பயன்படுத்த முடியுமா? காவியத்தில் கருத்துக்களை சொல்ல முடியுமா? ஈழத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இந்திரசித்தனின் வீரமும் கும்பகர்ணனின் வீரமும் தான் என் இருதயத்தில் இன்றைக்கும் எழும். அந்த ராமாயணம் வேறு, நடக்க போகிற காவியம் வேறு. கொட்டப்பட்ட தமிழர்களின் ரத்தம் வீண் போகாது, ஈழத்தமிழர்கள் சிந்திய ரத்தம். நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரனின் படைகள் கொட்டிய ரத்தம் வீண் போகாது. தமிழ் ஈழம் மலரும். வணக்கம்.